என்னது மேகில பன்னி கொழுப்பை சேர்க்குறாங்களா? ஃப்ரெண்ட்ஸ், மேகி நூடல்ஸ் அப்படின்னாலே அதோட டேஸ்டால நம்ம வாயில எச்ச ஊற ஆரம்பிச்சிடும். இந்த மேகிக்கு சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பல ஜெனரேஷன் ஃபேன்ஸ் வந்து இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த மேகியை உருவாக்குற இடம் சைனாவோ இல்ல ஜப்பானோ கிடையாது. இதை சுவிட்சர்லாந்துல தான் உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா இந்தியால இந்த மேகியை 1983ல 2 minutes நூடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் ஆச்சு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த ப்ராடக்ட் இந்தியன் ஃபுட் கல்ச்சர்ல ஒரு பெரிய பிராண்டாவே மாறிடுச்சு. ஏன்னா இந்த மேகியை குக் பண்றதுக்கு 2 நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் படுத்துறாங்க. விளம்பரம் படுத்துறது மட்டும் இல்லாம இந்த மேகி சாப்பிட்றதுக்கும் டேஸ்டா இருக்கு, ரொம்ப பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேகி இந்தியால ஒரு பெரிய பிராண்டாவே கிரியேட் ஆயிருச்சு. அப்படிப்பட்ட இந்த மேகியை ஃபேக்டரிஸ்ல எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கும். இந்த மேகி உருவாக்கும் போது வந்து பன்னி கொழுப்பை வந்து சேர்ப்பாங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பல டவுட் எல்லாம் இருக்கும். அந்த டவுட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ற மாதிரி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃபேக்டரிஸ்ல மேகியை எப்படி உருவாக்குறாங்க, அதுக்கப்புறம் அதோட மசாலாவை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேகியை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான பொருள் என்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா மைதா மாவு தான். ஸோ இவங்க இந்த மைதா மாவை ரெடி பண்ணுறதுக்கு இந்தியாவில் யாரெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க அவங்க கிட்ட ஹை குவாலிட்டி மைதாவை வந்து வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க இதை வாங்கினதுக்கு அப்புறமா இது வந்து ஃப்ளோர் மில்லுக்கு போவோம். மில்லுக்கு போயிட்டு அது வந்து மைதா மாவை வந்து உருவாக்குவாங்க. உருவாக்குனதுக்கு அப்புறமா அதை எல்லாத்தையுமே பேக் பண்ணி மேகி பண்ற ஃபேக்டரிக்கு வந்து அமுச்சு வச்சிருவாங்க. இங்க அந்த மாவு எல்லா ஃபேக்டரிக்கு வந்த உடனே அதை வந்து டைரக்டா வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்க மாட்டாங்க. இதை முதல்ல வந்து குவாலிட்டி செக் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த மைதா வந்து நல்லா இருக்கா, மைதா மாவு வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்கா, இது எல்லாத்தையுமே வந்து முதல்ல செக் பண்ணிப்பாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த மாவை எடுத்துக்கின்னு மிக்சிங் மிஷினில் வந்து போட்டுப்பாங்க. போட்டுட்டு இது கூடவே தண்ணி ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வேறு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன ஆட் பண்ணணுமோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மாவு கட்டியாக ஒரு அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்பாங்க. அடுத்ததாக மிக்ஸ் பண்ணப்பட்ட இந்த மாவை ஒரு ரோலர் மிஷின் ஒன்று இருக்கும். அந்த மிஷினில் வந்து எல்லாத்தையும் எடுத்து அந்த ரோலர் மிஷினில் போடுவாங்க. இந்த மிஷின் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து அந்த மாவை இப்போ நம்ம கையில் மாவு தேய்ப்போம் தெரியுமா, சப்பாத்தி, அந்த மாதிரி வந்து மிஷினில் பேப்பர் மாதிரி நல்லா மெலீஸாக தேய்ச்சி எடுத்துப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக மெலீஸாக தேய்ச்சின்னு இருப்பாங்க தெரியுமா, அந்த ஷீட் மாதிரி மாவை, அந்த மாவை இன்னொரு மிஷினுக்கு போவோம். அந்த மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மாவை மெலிசா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கும். அதுக்கப்புறமா ஒரு கன்வேயர் மூலியமா அந்த மாவு மெலிசா கட் ஆயிருக்கும் தெரியுமா, அது எல்லாமே இன்னொரு மிஷினுக்கு போவோம். அந்த மிஷின் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மேகி வந்து ரவுண்டா ஒரு மாதிரி டிசைனா இருக்கும் தெரியுமா, அந்த ஒரு இது வந்து அந்த மிஷின்ல தான் உருவாகும். இந்த மாதிரி அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி டிசைன் எல்லாமே உருவானதுக்கு அப்புறமா அது வந்து இன்னொரு மிஷினுக்கு போவோம். அந்த மிஷின்ல என்ன ஆகும், ஒரு 80% வந்து அதை வந்து நல்லா வேக வச்சிருவாங்க. இன்னொரு 20% எப்போ குக் ஆகும் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வாங்கின்னு வருவோம். வீட்டுக்கு வாங்கின்னு வந்த மேலே 2 minutes மேகி அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ணுவோம் தெரியுமா, அந்த டைம்ல தான் வந்து இந்த 20% வந்து குக் ஆகும். ஸோ இப்போ வந்து அந்த மேகியை ரெடி பண்ணிட்டாங்க. அதோட டிசைன் எல்லாம் ஃபுல்லு வந்து உருவாயிருச்சு. அடுத்ததாக அதை என்ன ஷேப்பில் இருக்குமோ எல்லாம் ஒரே ஷேப்பில் இருக்கும். அப்போ 5 ரூபாய்னா 5 ரூபாய் ஷேப்பு, ஒரு 10 ரூபாய்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஷேப் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க மிஷினில். அதுக்கு தகுந்த மாதிரி அது எல்லாமே வந்து கட் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து எல்லா கம்பெனி மேகியும் வந்து ரெடி பண்ணுறாங்க. இப்போ நம்ம அடுத்ததா இந்த மேகிக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருளே அதோட மசாலா தான். அந்த மசாலாவை எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். இந்த மசாலாவை ரெடி பண்ணுறதுக்கு இவங்க வேறு இடத்துல இருந்து வேறு மசாலாவை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குண்டூரில் வந்து குண்டூர் மிளகா வந்து ஃபேமஸாக இருக்கும் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த ஊரில் வந்து எந்தெந்த மசாலா வந்து ஃபேமஸாக இருக்கும் அந்த மசாலா எல்லாத்தையுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. இவங்க இந்த மசாலாவை ரெடி பண்ணுறதுக்கு ஆனியன் பவுடர், கொரியண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி பவுடர், கார்லிக் பவுடர், பிளாக் பெப்பர், இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருளை வந்து வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க கிட்டத்தட்ட ஒரு 13 வகையான இன்க்ரீடியன்ஸை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணிட்டு தான் இந்த ஒரு மசாலாவை வந்து உருவாக்குறாங்க. இந்த மசாலாவை உருவாக்குறதுக்கு இந்த 13 வகையான இன்க்ரீடியன்ஸ் சொன்னோம் தெரியுமா, அது எல்லாத்தையுமே ஒரு கிரைண்டரில் போட்டுக்கின்னு அதை வந்து நல்லா நைஸாக போடுற அளவுக்கு அரிக்கிற அளவுக்கு வந்து அதை நைஸாக அரைச்சி எடுத்துப்பாங்க. இந்த மசாலாவை ரெடி பண்ணிட்டாங்களா, ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து டைரெக்டாக பேக் பண்ண மாட்டாங்க. இதை வந்து ஒரு வாட்டி இதோட டேஸ்ட் கரெக்டாக இருக்கா, இதோட குவாலிட்டி வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஃபுல்லாக வந்து செக் பண்ணிப்பாங்க. இவங்க செக் பண்ணுற டெஸ்ட்டில் அந்த
மசாலா வந்து பாஸ் ஆனால் மட்டும்தான் இந்த மசாலாவை வந்து பேக் பண்ணுவாங்க. இல்லை ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருந்தால் அதை சரிப்படுத்த பார்ப்பாங்க. சரிப்படுத்திட்டு அதுக்கப்புறமா இந்த மசாலா எல்லாத்தையுமே ஒரு குட்டி குட்டி பேக்கெட்டில் பேக் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மசாலா எல்லாமே பேக் ஆனதுக்கப்புறமா மேகி இருக்கும் தெரியுமா, ஒரு மேகி, அதுக்கப்புறமா வந்து அந்த மேகி மசாலா ரெண்டுத்தையும் ஒரு பேக்கெட்டில் போட்டு அதை வந்து பேக் பண்ணிடுவாங்க. பேக் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று இருக்கும். இவ்வளோ ஒரு 20 பேக்கெட்டு இல்லை 50 பேக்கெட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் அதை பேக் பண்ணிவிட்டு அதை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்காக அமுச்சு வச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த மேகியை வந்து ரெடி பண்ணுறாங்க. ஆனால் 2015 இந்த மேகி கம்பெனி மேலே ஒரு பல கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததுனால கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் இந்த மேகி கம்பெனிக்கு வந்து லாஸ் ஆகியிருக்கு. ஸோ அதனாலேயே மேகி கம்பெனி அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் குவாலிட்டி டெஸ்டிங்கில் வந்து ரொம்பவே கவனமாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் ஒன்று இருக்கும். இந்த மேகியை ரெடி பண்ணுறதுக்கு பன்னி கொழுப்பை ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரூமர் ஒன்று சுற்றின்னு இருக்குது. ஸோ இதுக்கு மேகி கம்பெனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து உண்மை கிடையாது. இது நம்மளோட கம்பெனியோட பேரை கெடுக்கிறதுக்காக நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க இந்த மேகியில் எந்த ஒரு பன்னி கொழுப்புமே மிக்ஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இந்த மேகி ஃபேக்ட்ரியில் ரெடி ஆகிட்டு சேல்ஸுக்கு வெளியே வர்றதுக்கு முன்னாடி பல டெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வெளியே சேல்ஸுக்காகவே வரும். ஆனால் இந்த ஒரு மேகி கம்பெனி நம்ம இந்தியாவில் பல கோடி ரூபாய் ப்ராஃபிட்டை வந்து பார்த்துன்னு இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம இந்தியாவில் சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாத ஆளே இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து இப்போ மழை வருதா மேகி சாப்பிடு, இப்போ வெயில் அடிக்குதா மேகி சாப்பிடு, ஸ்கூலுக்கு போகணுமா மேகி சாப்பிடு, இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மேகியை வந்து வாங்கி இப்போ வரைக்கும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.